ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எம்ஐ ரவுட்டரை பற்றி பார்க்க போகிறோம். இதை வந்து எம்ஐ ரவுட்டர் 4C வந்து மாடல். இந்த ரவுட்டரை தான் நம்ம வந்து எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ணுறது, ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்களே கான்ஃபிகர் பண்ணலாம். பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. அதுக்கு முன்னால் இந்த ரவுட்டரோட கான்ஃபிகரேஷன் பார்த்திக்கலாம். இது 2.4 GHz, அதாவது இதில் ஃபோன் மற்ற ஐபேடில் வந்து 5 GHzல இருக்குது. பட் அதுலேயும் கனெக்ட் ஆகும். 2.4 GHz வந்து வைஃபை அடாப்டர் செட்டிங் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 300 Mbps வரைக்கும் ஸ்பீடு வந்து சப்போர்ட் பண்ணும். கிட்டத்தட்ட 4 ஆண்டனா இருக்குது, ஹை ஸ்பீடில் இருக்குது. நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஏரியா கவரேஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இது வந்து கவரேஜ் ஆகும். உங்கள் ஃபோன்லேயே வந்து நீங்கள் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ரவுட்டரோட ஸ்பீடு எவ்வளோ போய்கிட்டு இருக்குது, யார் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஓரல் மானிட்டர் வந்து உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பேரண்ட் கண்ட்ரோல் இன்டர்நெட் செட்டிங் இதுலேயே இருக்குது. மோடர்ன் கிட்டத்தட்ட 5 டிவைஸ் வரைக்கும் இது வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஐஎஸ்பி கனெக்ஷன் கொடுத்துடலாம். இதில் வந்து 2 போர்ட் இருக்குது லேன். இது வந்து டேரெக்டாக உங்கள் சிஸ்டத்தில் வந்து டேரெக்டாக லேன் மூலிமா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து எம்ஐ ரவுட்டர் வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரவுட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து நெட் கனெக்ஷன் இருக்குது. நம்ம டேரெக்டாக நீங்கள் ஐஎஸ்பியில் வந்து நெட் கனெக்ஷன் வாங்கியிருப்பீங்களா, அதுக்கு வந்து ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபுல்லாக கான்ஃபிகர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது இல்லை, இதில் வந்து டேரெக்ட் நெட் கனெக்ஷன் கொடுங்க. இப்போ நம்ம வந்து சிஸ்டத்தில் வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இங்கே எங்கிட்ட வந்து ஒரு லேன் கேபிள் இருக்குது. இந்த லேன் கேபிளை நான் இதில் போட்டுட்டு உங்கள் சிஸ்டத்தில் வந்து பின்னால் RJ45 லேன் கனெக்ஷன் இருக்குங்களா, அதில் வந்து போடலாம். இப்போ அது எப்படி செட்டப்புங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ரவுட்டர் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்கள் ரவுட்டரில் வந்துட்டு லேனில் வந்து பின்னால் கனெக்ட் பண்ணிக்க, டேரெக்டாக சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணிடுங்க. ரவுட்ரு டு சிஸ்டம் ஒரு டேரெக்ட் லேன் கேபிளை வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் உங்கள் நெட்வொர்க் ப்ளேஸில் போய்ட்டு, நெட்வொர்க் ப்ளேஸ் இருக்குல்லைங்க, அதில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணுங்கள். அதில் சேஞ்ச் அடாப்டர் செட்டிங் இருக்குல்ல, இதில் ஈத்தர்நெட்டில் ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இதில் IP வெர்ஷன் 4 இருக்குல்ல, செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். நீங்களும் இதில் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே ஆட்டோமேட்டிக் வச்சுங்க. சப்போஸ் IP அட்ரஸ் இருந்துச்சுன்னா இந்த ரவுட்ரு வந்து நம்ம டேரெக்டாக ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. இப்போ நான் ரெண்டுமே ஆட்டோமேட்டிக் வச்சுட்டேன். ஓகே கொடுத்துட்டேன். இப்போ உங்கள் ரவுட்டருக்கு பின்னாலே வந்து அந்த IP அட்ரஸ் வந்து எழுதியிருப்பாங்க. அது என்ன IP அட்ரஸ்னால் 192.168.31.1 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. இதுதான் உங்கள் ரவுட்டரில் கான்ஃபிகர் பண்ணுறது. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அக்ரி கேட்கும், அக்ரி கொடுத்துருங்க. இதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களோ அதுதான் நீங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் ரவுட்டராக யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனில் வந்து யூஸ் பண்ணுவீங்களே, அதுக்கும் நீங்கள் இதே சேம் பாஸ்வேர்டு தான். ரவுட்டர் ஏதோ ரீகான்ஃபிகர் பண்ணோம்னா அதுக்கு ஒரே பாஸ்வேர்டு நம்ம வச்சுக்கலாம். உங்கள் வைஃபைக்கு வந்து என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதில் செட் பண்ணிக்கோங்க. நான் டிஃபால்ட் நேமே கொடுத்துடலேன். நான் டிஃபால்ட் ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். அட்மின் பாஸ்வேர்டு கேட்குது. சேம் பாஸ்வேர்டு ஒன்றும் இப்போ நான் ஒய்ஃபைக்கும் ஒரே பாஸ்வேர்டு தான், உங்கள் ரவுட்டர் அட்மினுக்கும் ஒரே பாஸ்வேர்டு தான் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா மறந்துடக்கூடாதுன்னு. நீங்கள் ரெண்டுக்கும் வேறு பாஸ்வேர்டு கூட வச்சுக்கலாம். ரவுட்டருக்கு தனியாக பாஸ்வேர்டு வச்சுக்கலாம், ஒய்ஃபை தனியாக, SSD ஐடிக்கு வந்து தனியாக பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம். ஓகே, செட்டிங்ஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு உள்ளே வச்சு என்ட்ரு கொடுங்க. இதில் செட்டிங்
இதில் ஒய்ஃபை செட்டிங்கில் நான் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் பாஸ்வேர்டு யூசர் நேம் வந்து SSID என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். ஆட்டோவில் தான் வச்சுருக்கேன், ஹை ஸ்பீடில் வச்சுருக்கேன். இது வந்து கெஸ்ட் ஒய்ஃபைங்கிறது. உங்கள் வீட்டில் ஏதாவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா டிஃபால்ட்டு அவங்களுக்கு வந்து SSI அதுக்கு ஒரு தனி நேமு, அதுக்கு தனி பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இதில் பேண்ட்வித்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ பேண்ட்வித் தான் கெஸ்ட்டுக்கு வந்து ஒரு 10 Mbps வச்சுருக்கீங்கன்னா கெஸ்ட் யூஸர் ஒரு 1 Mbps தான் செட் பண்ணோம்னா அவங்க அவ்வளோதான் யூஸ் பண்ணோம்னா அதை நம்ம இதிலே செட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து கெஸ்ட் ஒய்ஃபை. இதில் அடுத்து நெட்வொர்க் செட்டிங்கில் நீங்கள் வந்து ஒரு ISPயில் வந்து ஒரு ஸ்டாட்டிக் IP வந்து தருவாங்க. அதை வந்து இதில் நம்ம போடணும். நான் அதில் வந்து ஸ்டாட்டிக் IP வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் ISP ப்ரொவைடர் என்ன IP அட்ரஸ் கொடுத்துருக்காங்களோ அதை டைரெக்டாக இதில் போடுங்க. இப்போ அடுத்து கேட்வே. அடுத்து DNS. இது காமன் தான். 8.8.8.8 எல்லா ரவுட்டருக்கு இது காமன் தான். கூகுளோட டைரக்ட் DNS சர்வர் இது கொடுத்துட்டு நான் அப்ளை கொடுத்துட்றேன். இது நான் கொடுத்துருக்கிறது பப்ளிக் ஐடி கொடுத்துருக்கேன். செக்யூரிட்டி ஆப்ஷனில் இது வந்து ஒய்ஃபை ஆக்சஸ் கண்ட்ரோல். இது வந்து இப்போ வீட்டில் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா ஃபோனில் அந்த குறிப்பிட்ட ஒருத்தர் மட்டும் அந்த ஃபோன் வந்து ஒய்ஃபையில் வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, இல்லை அதுக்கு வந்து இங்கே வந்து அந்த ஃபோனோட மேக் ஐடி வந்து மேனுவல் அவங்க பேர் அவங்க ஃபோனில் இருக்கிற மேக் ஐடி கொடுத்துட்டிங்கன்னா அங்கே ஃபோனில் அந்த ஒரு ஃபோனில் மட்டும் நெட்டு வந்து கனெக்ட் ஆகாது. அதுக்கு தான் இந்த செக்யூரிட்டி ஆப்ஷன். இது நம்ம கீழே வந்து அப்படி ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். அடுத்து லேன் செட்டிங் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கிறது தான். இது நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் IP அட்ரஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோம்ல மேலே இந்த ஆப்ஷன், உங்கள் ரவுட்டரை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த IP வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. இது நீங்கள் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 192.168.31.1 இருக்குல்ல, அதுதான் இங்கே மேலே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபைன் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டீங்க, மேலே 5 கொடுத்தீங்கன்னா ரவுட்டர் ஓப்பன் ஆயிரும். அடுத்தது ஸ்டேட்டஸ். ஓகே, இது வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ண சொல்லுது. ஓகே, இது வந்து ஆல்ரெடி அப்டேட்டில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் பண்ண செட்டிங்ஸ் எல்லாமே ஒரு சேவ் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் இப்போ நீங்கள் செட்டிங்ஸ் பண்ணியிருக்கோம்ல, ஸ்டாட்டிக் IP எல்லாம் கான்ஃபிகர்லாம், இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு பேக்கப் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் சிஸ்டத்தில் சேவ் ஆகிக்கும் இந்த பேக்கப் எல்லாமே. இது லாங்குவேஜ் செட்டிங், இது ஜோன், இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கிறது தான். இதில் வேறு ஒன்றும் ஆப்ஷன் இல்லை. ஓகே, இப்போ நம்ம ஃபோனில் செக் பண்ணி பார்க்கலாம் நெட்டு எந்தளவுக்கு ஸ்பீடாக இருக்குன்ட்டு. ஓகே, இப்போ பாருங்கள், நான் ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் டைரெக்டாக ரவுட்டர் டு ஃபோனில். கொஞ்சம் Mbps என்கிட்ட கம்மியாக இருக்கிறதுனால 4.5 கிட்டத்தட்ட 5 Mbps வரைக்கும் இதில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட நெட்டு ஸ்பீடு அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபோனில் வந்து அதிகமாக உங்களுக்கு காட்டும். இப்போ பாருங்கள், இந்த ஒயிட் கலர் கேபிள் வந்து டேரெக்டாக ISPயில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரௌன் கலர் கேபிள் வந்து 2 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணலாம். ஒன்று வந்து டேரெக்டாக கம்ப்யூட்டரில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இன்னொரு கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா இன்னொரு லேண்ட் கேபிள் எடுத்து டேரெக்டாக நீங்கள் எந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லை டேரெக்டாக வந்து கனெக்ட் ஆகும். நீங்கள் இது வந்து ஆப்பு மூலிமா உங்கள் ஃபோனில் வந்து MI ஒய்ஃபை ஆப்பு மூலிமா உங்கள் ஃபோனில் நீங்களே பார்த்துக்கலாம். எவ்வளோ Mbps போகுது, கண்ட்ரோல் பண்ணிக்கிறது எல்லாமே அதுலேயும் பார்த்துக்கலாம். அது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். இப்படி தான் வந்து ஒரு ரவுட்டர் வந்து நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணுறது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள்.